மக்களே, அந்த நம்ம கிணத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது. அந்த முருகர் கோயில். வலிக்கு விட்டுரு, என்னோட செருப்பு வந்து நல்ல காலத்திலேயே வழுக்கும். தண்ணி நிற்கும்ல, அந்த தண்ணி போறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? சரிதாங்க இது மக்களே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு கிணறுங்க. ஸோ 1863ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டைகளோட நிலை, தற்போதைய நிலை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் உங்கள் மகி. மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பனையூர் அப்படிங்கிற ஊரில் 1863ஆவது வருஷம் வேலு நாச்சியார் வம்சாவளியில் வந்த காத்தம்மா நாச்சியார் அப்படிங்கிறவரால் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க வழியில் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து 200-300 வருஷ காலகட்டம் இருக்கலான்னு சொல்லி கணிக்கலாங்க. இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி கருவேல மரம் இருக்குல்ல, அது வந்து சுற்றியுமே அடர்ந்து கிடக்குது. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிறுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம் இதை. அதுக்கப்புறம் தூணு, அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின செம்பாரங்கற்கள், அதுக்கப்புறம் தட்டை செங்கற்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையில் இன்னுமே அப்படியே இருக்குதுங்க. இந்த மாதிரி கோட்டைகள் வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இந்த கோட்டை இன்னும் அழியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக போய் உங்களுக்கு காட்டுற வாங்க. இங்கே போகிறதுக்கு வழியெல்லாம் இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த முட்புதர்கள்லாம் அப்படியே மூடிடுச்சு. ஏறி தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து ஒரு சுவர் இருந்திருக்கும் போல். அந்த சுவர் இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள்லாம் அங்கே இருக்குங்க. இது வந்து எப்படி போகணும்னா பின்னாடி சுற்றி அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போய் அந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போகிறதுன்ட்டு. ஆனால் உள்ளே போகிறக்கு வழி வந்து இப்படி தாங்க போகுது. இந்த மாதிரி செவுத்து வழியாக போய் தான் போக முடியுது. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க. இதுலேயே அப்படியே உள்ளே போயிடலாம். அங்கே போனோம்னா இன்னும் எச்சா இது வந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய ஒரு ரூமுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, அந்த தூண்கள்லாம் சொன்னாங்கல்ல, இங்கே பாருங்க அந்த தூண்கள், அந்த செம்பாரங்கற்கள் பாருங்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ செம்பாரங்கற்கள் மூலமாக இந்த தூண்களை ஒவ்வொன்றும் செதுக்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தட்டை செங்கற்கள் மூலமாக அந்த ஒவ்வொரு ரூமையும் கட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க. ஸோ அந்த பொருட்கள் வைக்கிறதுக்கு உண்டான இடம் நினைக்கிறது. ஸோ அந்த இடம் இங்கே இருக்குது. உள்பகுதி வேற லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருட்டடாக ஹாண்டடாக ஒரு பில்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள போயிட்டு. ரொம்ப சவுண்டு கம்மியாக இருக்குதுங்க. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சுற்றுச்சுவர் இருக்குதுங்க. இது சவுண்டுங்க. இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாமே மரங்கள் அண்டி கிடக்குதுங்க. இந்த கோட்டைக்கு வரணும்னா அந்த மரத்தெல்லாம் தாண்டி தான் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இந்த கோட்டையில் பாருங்கள், அந்த தூண்கள்லாம் ஒவ்வொன்றும் 4 தூண்கள் இங்கே இருக்குது. இது ஒரு பெரிய அறைங்க. இந்த பெரிய அறை அந்த காலத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருங்கள், அந்த பெரிய அறையில் இப்போ இருக்கிற மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன். என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே ஒரு ரூம் இருக்குது. என்னது, சுத்தமாக லைட்டிங் இல்லைங்க. இங்கே நான் அப்படியே போகிறேன். உள்ள என்ன இருக்குன்னு தெரியலைங்க. ஆஃப் ஆயிடுச்சே. வா, மண்டையில் கீழே அடிபட்டுருமா என்னன்னு தெரியல. இந்த செவுத்துல மட்டும் கிறுக்கி பயங்கரமாக ஜம்முன்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா?
இந்த மாதிரி கோட்டையை வந்து அவங்க பாதுகாக்காட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி கிறுக்கி வைக்காமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க நான். கைஸ், இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. அந்த ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறி குதிச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா இந்த பாம்பு மாதிரி இருக்கு. சரிதாங்க இது பார்த்தீங்களா, நான் ஸ்டெப்ஸு சொன்னேன்ல. ஓ, இது வந்து அந்த வெளியிருந்து வந்தால் இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக மேலே ஏறுறது போல். வேறு லெவலுங்க. இது எப்படி இருக்குதுன்னு போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த ஒரு அமைப்பு பாருங்க, இதிலிருந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே இருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு வெளியே வந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக தாங்க நான் இப்போ வெளியே வந்தேன். இப்போ அப்படியே மேலே போயிட்டுருக்கேன். மேலே மாடி இருக்கு. அங்கே வந்து இங்கே பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குங்க. மேலே இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தங்குறதுக்கும் அதுக்கப்புறம் இங்கே பயன்படுத்துறதுக்கும் இது வந்து இந்த போர் டைமில் தங்குறதுக்கும் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்த ஊர் மக்களெல்லாம் கேட்டதுக்கு இது ஒரு மடம் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்னங்கிறாங்க, இது ஒரு அரண்மனை, இது வந்து ரொம்ப காலமாக இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியப்படுத்துது நம்மளை. அப்பா வியூ பாருங்களேன், இது பாருங்க. சான்ஸே இல்லைங்க. மேலெல்லாம் கீழே தான் வந்து அந்த செதலம் அடைஞ்சு உடஞ்சி கிடக்கிறது எல்லாமே. இங்கெல்லாம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடி வந்து அந்த அப்படியே இருக்குங்க. இன்னுமே நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு காட்டு பகுதியிலேருந்து தான் வர மாதிரி இருக்கும். மரங்கள் எல்லாம் சுற்றியுமே அடர்ந்து கிடக்கும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, நான் இப்படி வச்சு காட்டினா உங்களுக்கு தெரியாது, நான் லாங்கேற்றி காட்டுறேன். மழை டைம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிற்கும்ல, அந்த தண்ணி போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஹோல்ஸ் இல்லைங்க, நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்து எந்த இடம்னு தெரிலங்க. இங்கே பாருங்க, இது வந்து அந்த படிக்கட்டு ஏறுறோம்ல, அதை மூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இதை கட்டியிருப்பாங்களேன்னு எனக்கு தோணுது. ஸோ அதுவாக தாங்க இது இருக்கணும். அதுக்கப்புறம் வாங்க வேறு எதாவது இருக்கா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு முருகன் கோயில் மாதிரி சொன்னாங்க. அது ஒரு இன்னொரு கோட்டை இருக்கும், அது வந்து முருகன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோட்டை வந்து அங்கே இருக்குது. வேற என்ன இருக்குங்க மக்களே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு கிணறுங்க. இந்த கோட்டைக்கு குடி தண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கிணறுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்து அங்கே இருக்குங்க. வாங்க உங்களுக்கு அப்படியே கீழே போய் காட்டுறேன் என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கீழே இறங்கி அந்த கிணறு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. இதுவாக தான் இறங்கணுங்க. இது வலிக்கு விட்டுரு. என்னோட செருப்பு வந்து நல்ல காலத்திலேயே வழுக்கும், இப்போல்லாம் பயங்கரமாக வலிக்கு விட்டுரு. இந்த படிக்கட்டும் சரியில்லை. இந்த வழியாகவே நம்ம போயிடுவோங்க. நம்ம அந்த பக்கம் ஒரு சுற்றுச்சுவர் இருக்குது, ஐயோ அதையும் உங்களுக்கு காட்டிடுறவாங்க. சுற்றுச்சுவர் இந்த பக்கம் இருக்குதுங்க. அந்த உள்ள ரூம்குள்ளே போயிட்டு வரும்போது மட்டும் அப்படி சுத்தமாக ஒரு லைட்டிங் இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது. என்ன வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த சுற்றுச்சுவர் பாருங்கள், இந்த கோட்டையோட சுற்றுச்சுவர் இருக்குது. இது பாதி அழிஞ்சிருச்சுங்க சுத்தமாக. இங்கே பாருங்கள், இந்த தட்டை செங்கற்கள் எப்பவுமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த தட்டை செங்கற்கள் யூஸ் பண்ணி இதை வந்து கட்டியிருக்காங்க. மக்களே, அந்த உங்களுக்கு ஒரு கிணறு மேலே இருந்து காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது. அந்த கிணறு வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, போய் பார்க்கலாங்க. அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கிணறு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து உள்ளே போயிட்டு வந்ததுக்கு மண் அடிச்சிருச்சுங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க.
அதை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, மழை வந்து 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 அது என்னாச்சுன்னா அந்த கிணறே மூடிடுச்சுங்க. இது வந்து சுத்தமாக பயன்பாட்டில் இல்லாத மாதிரி ஒரு அமைப்பில் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், அந்த கிணத்தை சுற்றியுமே செம்பாரங்கற்களை பயன்படுத்தி இந்த கிணறை வந்து வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க. ஓ, வேறு லெவலுங்க. பார்த்து தான் நிற்கணும், இது எப்போ விழுது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, அதனால் நம்ம வந்துடுவோம். இப்போ இதுதாங்க இந்த கிணத்தை சுற்றி இருக்குது. கிணத்தை சுற்றி இருக்கிற இந்த செடிகள்லாம் பாருங்கள் பயங்கரமாக மூடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ கிணறு மூடி இருக்குன்னா இன்னும் செம ஆழமாக இருந்திருக்கணும். இப்போ வந்து ரொம்ப நாளாக அது வந்து சுத்தமாக மூடிடுச்சுங்க. மக்கள் இங்கே பாருங்கள், ஒரு இது எதோட சுற்றுச்சுவர்னு தெரியல. இங்கே ஒரு பெரிய கற்கள் எல்லாம் பயன்படுத்தி, அது அந்த காலத்து செங்கல் கிடையாதுங்க. செங்கல் வந்து தட்டை செங்கற்கள் கிடையாது. இது வந்து இப்படி ஸ்கொயர் சைஸில் இருக்கும்ல, அந்த ஒரு செங்கலுங்க இது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்ட ஏதோ ஒரு விஷயந்தாங்க இங்கே இருக்கணும். ஒன்று கிணறாக இருந்திருக்கணும், அதை சுற்றி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்குண்டான அமைப்பு இங்கே இல்லவே இல்லைங்க. மக்களே, அந்த நம்ம கிணத்தையும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது, அந்த முருகர் கோயில். என்னங்க இது? இங்கே பாருங்கள், கள்ளிப்பழம் தான் நினைக்கிறது. எஸ், ஆமாங்க, சாப்பிட்லாம். இது என்னது, இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, அதுலேயும் வர மாட்டேங்குது நம்மளுக்கு. அந்த முருகர் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், உள்ளே எந்த ஒரு தெய்வமும் கிடையாதுங்க. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இந்த கருவேல மரங்கள், டில்லி மரம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுத்தமாக அழிய போகிற கண்டிஷனுங்க இது. உள்ளே எந்த ஒரு சாமியும் இல்லைங்க, கேப்பு தான் கிடக்கு, வெளியிருந்து பார்த்தாவே தெரியுது. ஆனால் அந்த அமைப்பை பாருங்கள். முருகர் கோயில் வந்து அந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. ஸோ 1863ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டைகளோட நிலை, தற்போதைய நிலை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் ஒரு 200 வருஷம் 100 வருஷம் தாண்டினா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நான் அழிகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்டிட்டேங்க. இப்போ இந்த மாதிரி கோட்டைகளும் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ கோட்டைகள் இருக்குது, தேடி போய் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு கோட்டையும் தேடி போய் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி, பாய்.